இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் நாம் கொண்டாடுகிற அல்லது நினைவு கூறுகிற ஒரு புனிதரானவர் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறை வல்லுநராக கருதப்படுகிற புனித தமாஸ்கஸ் நகரத்தினுடைய யோவான் என்பவர். இவர் வாழ்ந்தது திருச்சபையினுடைய வரலாற்றில் 6வது நூற்றாண்டினுடைய கடைசி பகுதி அல்லது 7வது நூற்றாண்டினுடைய தொடக்க பகுதி என்று நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய வளர்ச்சியில் திருச்சபையினுடைய மறை கோட்பாடுகளை நிலைநிறுத்தியதில் மிக முக்கியமான பங்கு இந்த தமாஸ்கஸ் நகரத்தினுடைய புனித யோவானுக்கு இருக்கிறது என்பதை அவர் எழுதிய புத்தகங்கள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்புமிக்கவர்களே, இந்த நவீன காலத்தில் கூட நம்ம அடிக்கடி பேசுகிற ஒரு விஷயம் என்பது திருச்சபையில், அதுவும் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற திரு ஓவியங்கள், ஐக்னோகிளாசம் என்று சொல்வார்கள். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற திரு ஓவியங்கள் மற்றும் சொரூபங்கள், இவற்றிற்கு நாம் கத்தோலிக்க திருச்சபையில் கொடுக்கிற வணக்கம், இவற்றை பற்றின ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலை இன்றும் கூட இருக்கிறது. தொடக்க காலத்தில் இதே நிலை இருந்த நேரத்தில் இந்த திரு ஓவியங்களை கத்தோலிக்க திருச்சபையில் ஏன் பயன்படுத்துகிறோம், அதனுடைய இறையியல் பின்னணி என்ன என்பதை பற்றின தெளிவான விளக்கத்தோடு இந்த மறைவல்லுநராகிய புனித தமாஸ்கஸ் நகரத்தினுடைய யோவான் எழுதிய புத்தகங்கள் தான் இன்றளவும் கத்தோலிக்க திருச்சபையில் நம்முடைய விசுவாசத்தை நிலைநாட்டுகிற, உறுதிப்படுத்துகிற எழுத்துக்களாக இன்றைக்கும் இருக்கின்றன. அன்புமிக்கவர்களே, நமக்குமான இந்த புரிதல் இருக்க வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையில் நாம் பயன்படுத்துகிற அந்த திரு ஓவியங்கள் என்பது மனிதர்களுடைய பார்வையில் நமக்கு அந்த திரு ஓவியங்களை பார்க்கிற பொழுது ஒரு இறை உணர்வு ஏற்படுகிற நேரத்தில் இறைவனிடத்தில் இன்னும் அருகில் நம்மை கொண்டு வருவதற்கு அவைகள் ஒரு கருவியாக அல்லது ஒரு அடையாளமாக பயன்படுத்துவதன் காரணமாகத்தான் கத்தோலிக்க திருச்சபையில் திரு ஓவியங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆகவே இந்த புனித தமாஸ்கஸ் நகரத்தினுடைய யோவானுடைய பரிந்துரையால் விசுவாசத்தில் உறுதி பெற்றவர்களாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மக்கள் மீது பரிவு இரக்கம் கொண்டு அவர்களுடைய பிணிகளை போக்குகிறார். பேய் பிடித்தவர்களிடமிருந்து பேய்களை விரட்டுகிறார். அந்த மக்களுக்கு உடல் ரீதியான ஆன்ம ரீதியான குணமளிப்பை இன்றைக்கு நமது ஆண்டவர் செய்கிறார். 2வது பகுதியில் அங்கு இருந்த மக்கள் பசியால் அவதியுறுவதை கண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மயக்கமுறும் நிலையில் இருக்கிறார்கள், அல்லது அவர்கள் வழியில மயங்கிவிடக்கூடும் அல்லது தளர்ச்சி அடைந்து விடக்கூடும் என்கிற அந்த அன்பு உணர்வோடு இரக்கத்தோடு அவர்களுக்கு 5 அப்பங்களையும் சில மீன்களையும் கொண்டு அவர்களுக்கு உணவளித்த ஒரு நற்செய்தி வாசகத்தை தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த 5 அப்பங்களையும் சில மீன்களையும் கொண்டு 4000 பேருக்கு உணவளித்த இந்த நிகழ்வை மத்தேயு நற்செய்தியிலும், மார்க்கு நற்செய்தியில் அதே 4000 பேருக்கு உணவளித்த ஒரு செய்தியையும், லூக்கா நற்செய்தியில் 5000 பேருக்கு உணவளித்ததாகவும் இந்த ஒப்புமை நற்செய்திகளில் இந்த நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 3 நற்செய்தியாளர்களும் இதை நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த புதுமையினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதுமையில நமக்கு இறைவன் சொல்லித் தருகிற அழகான 2 பாடங்களில் முதலாவது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உடல் நோய்களிலிருந்தும் மன நோய்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். 2வது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதரை போல நம் மீது இரக்கமும் பாசமும் பரிவும் கொண்டுள்ளார் என்கிற அந்த உண்மையையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. டாக்டர் தேவி பிரசாத் ஷெட்டி அப்படி என்று சொல்லப்படுகிற கர்நாடக மாநிலத்தை சார்ந்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த அறுவை சிகிச்சை நிபுணர் தான் தன்னுடைய வாழ்க்கையில குறைந்தபட்சம் 15000 பேருக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார் என்று இவரை பற்றி நாம் அறிகிறோம். அன்னை தெரசாவுக்கு இவர் தான் இதய அறுவை சிகிச்சை செய்த ஒரு மருத்துவராகவும் பார்க்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்தியாவில் இதய நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு வகையில் உதவி செய்த ஒரு காரணத்திற்காகவும், அதே நேரத்தில் இதய நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விலை குறைந்த அளவில் அவர்களுக்கான அறுவை சிகிச்சைகளை செய்ய ஏற்பாடு செய்த ஒரு காரணத்திற்காகவும் நமது இந்திய நாட்டில் இதயங்களின் அரசர் என்று இந்த மருத்துவர் தேவி பிரசாத் ஷெட்டி என்பவரை எல்லோருமே அழைக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கு கூட இந்த மருத்துவ உதவி சென்று சேர வேண்டும் என்று கடவுளை இவருடைய உருவில் பலர் பார்த்ததாக சொல்லுகிறார்கள்.
அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய், பரிவு உள்ளவர்களாய், கனிவு உடையவர்களாய், அமைதியை ஏற்படுத்துவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில மாற வேண்டி இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே நம்முடைய தற்பெருமை, கோபம் மற்றும் இயலாமை, பழைய பாவ நிலைகள் இவை அனைத்தையுமே மறந்துவிட்டு இயேசுவுக்காக ஒரு புதிய வழியை தேர்ந்தெடுத்து, அந்த வழி என்பது அன்புக்கான வழியாகவும், கருணைக்கான ஒரு வழியாகவும், இரக்கத்திற்கான ஒரு வழியாகவும் மாறி இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ்ந்திட இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.